ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமதி ஹோம். இந்த வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா, காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு களைப்பாக இருப்போம். நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு நிம்மதியாக படுக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். ஃபஸ்ட்டு அந்த சின்ன கட்டில் தான் இருந்துச்சு. அதில் என் பையன் என்ன பண்ணுவான்னா, காலை தூக்கி தூக்கி போட்டு பாதி கட்டில் அவனுக்கே சரியாக போயிடும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி கட்டில் மேலவே படுக்க மாட்டேன். 2 பேர் கீழே 2 பேர் மேலே அது போல் தான் படுத்துட்ருப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே அளவுக்கு கட்டில் எடுத்துகிட்டு அதே சைஸ் பெட்டை அளந்துட்டு, அது என்ன சைஸ் பெட்டோ அதே சைஸில் இன்னொரு பெட்டு ஒன்று வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த கட்டில் பக்கத்துலேயே அட்டாச் பண்ணிட்டோம்னா நல்லா தாராளமாக படுத்துக்கலாம். மர கட்டல் தான் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம இரும்பு கட்டல் கூட அதுக்கு தகுந்த நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற போல் வாங்கி நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈமா பெட்டு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் ரமதி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் கண்டிப்பாக சமைப்போம். அப்படி சமைக்கும்போது குழம்பு வைக்கிறதா இல்லை கிரேவி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே குழப்பமாகவே இருக்கும். அதுக்கு இந்த சிம்பிளான டிப் போதும். ரெண்டுமே நம்ம ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். ரொம்பவும் டைமும் எடுத்துக்காது. நம்ம நார்மலாக குழம்பு தாளிக்கிற மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு நல்லா குழம்பை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த கறியும் நல்லா வெந்துடட்டும். இப்போ குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணலான்னா, சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம குழம்பு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். அதில் இருக்கிற சிக்கன் நல்லாவே பாயில் ஆகிட்ருக்கும். அதில் இருக்கிற பாதி சிக்கனை நம்ம எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கலாம். தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இது ஏற்கனவே வெந்துட்டுருக்கு. அதனால் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதிக அளவு எண்ணெய் தேவைப்படாது. அதை நம்ம வதக்கிட்டு இருக்கிற வானலில் கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஒரு 2 கரண்டி போல் எடுத்து அந்த ஃப்ரையில் மேலே ஊற்றிக்கலாம். பண்ணும்போது டேஸ்ட் கண்டிப்பாக கம்மியாகாது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸு, மிளகாத்தூள் எப்படியும் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி விட்டுடுவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் தூள் தூவி நல்லா ஒரு கலரிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கி வச்சோம்னா நம்ம தொக்கு ரெடி ஆகிடும். தொக்கும் ரெடி ஆகிடும், சைட் பை சைடாக குழம்பும் ரெடி ஆகிடும். தனியாக சிக்கன் ஃப்ரை பண்ணணுன்னா ரொம்ப நேரமாக இழுக்கும். ஆனால் இது போல் குழம்புல போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம ஊறுகாய் அது போல் நிறையா ஒரேடியாக தாளித்து வச்சுப்போம். நான் இப்போ மாங்காய் ஊறுகாய் தான் தாளித்து வச்சேன். தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே இந்த ஊறுகாய் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹெம்மியாக இருக்கும். நம்ம அந்தந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்தந்த டைமில் அந்தந்த ஊறுகாய் நம்ம தாளித்து வச்சுப்போம். அது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது நீல மாங்காய் தான். அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு தனியாக நான் வேக வச்சு எடுத்துகிட்டு போட்டேன். ஏன்னா நீட்டு மாங்கான்றதுனால அது சரியாக ஊறாது. மற்ற மாங்காயெலாம் நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது வேக வச்சுட்டு தாளித்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது போல் நிறையா செஞ்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரே டப்பாவில் கொட்டி வச்சுருவோம். அது போல் கொட்டி வைக்கும் போது என்ன ஆகும்னா, அடிக்கடி வெளியில் எடுப்போம்.
ஒரே ஸ்பூனை தான் யூஸ் பண்ணுவோம். அப்பப்போ தட்டில் தட்டி தட்டி எடுத்துரும்போது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 தனித்தனி பவுல் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். ஈரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இது போல் தனித்தனி டப்பாவில் நம்ம கொட்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் கூட நம்ம அந்த ஊறுகாவை நல்லா கெட்டு போகாத மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணலாம். யூஸ் பண்ணுறது மட்டுமே வெளியே வச்சுட்டு மீதி ரெண்டுமே நல்லா பாக்ஸுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா பண்ணுறப்போ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டப்பாவில் பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இது போல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு வேறு வேறு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணுற மூடியில் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு இருக்கணும். இந்த சீசனில் மாங்காய் நிறையாவே கிடைக்கும். இதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் இது போல் ஊறுகாய் தாளித்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லியும் சைட் டிஷ் பண்ணவும் தேவையில்ல. அப்படி பண்ணாத டைமில் இது போல் ஊறுகாவை வச்சு அமுச்சிடலாம். ஸ்கூலுக்காக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கால் இருந்தாலும் சரி. அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, இது போல் மசாலா டப்பாலெல்லாம் மசாலா ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம சாம்பார் பொடி, மிளகாத்தூள் அதெல்லாம் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பர்மனண்ட் மார்க்கரில் ரசப்பொடினா ஆர்பின்னு போட்டு வச்சுக்கலாம், சாம்பார் பொடினா எஸ்பின்னு போட்டு வச்சுக்கலாம், சிக்கன் மசாலா அப்படின்னா சிஎம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, எங்கள் பசங்க ரொம்பவே பாப்கார்ன் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா 3 மினிட்ஸ் பாப்கார்னு 10 ரூபா 30 ரூபா அது போல் கொஞ்சம் தான் வரும். அது போல் வாங்கி பொரிச்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறேன்னா ஒரு பெரிய பேக்கெட் 30 ருபீஸ் தான். அதில் நிறையாவே இருக்குது. அரை கிலோ பேக்கெட்டே 30 ருபீஸ் போல் தான் இருக்குது. அதை நல்லா கொஞ்சம் அதிகமான பட்டரில் போட்டு நம்ம பொரித்து கொடுத்தோம்னா உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. அது போல் பேக்கெட்டில் வாங்கி பொரிக்கிறத விட இது போல் சோளத்தை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய பட்டர் போட்டு நம்ம பசங்களுக்கு பொரித்து கொடுத்தோம்னா இது ஹெல்த்தியும் கூட. இது நல்லாவே பொரியுது. நானே வாங்கும்போது சந்தேகத்தில் தான் வாங்கினேன், இது பொரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பட்டர் போட்டோம்னா நல்லாவே பொரியுது. நீங்களும் அடிக்கடி 10 மினிட்ஸ் பாப்கார்ன் பொரிக்கிறீங்கன்னா இது போல் பாப்கார்னை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசு கண்டிப்பாக மிச்சமாகும். அந்த பேக்கெட்டில் 30 ருபீஸை விட இது டபுள் குவான்டிட்டியாக இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. நம்ம பொரிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், சாட் மசாலா அது போல் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்புக்கு போகலாம். அடுத்து என்ன பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் புளிச்ச மாவு, புளிச்ச தயிர் அது போல் எல்லாம் நிறைய இருக்கும். தோசை மாவு நிறைய மீந்து போச்சுன்னா அது புளிச்சு போயிடும். அது நம்ம வேஸ்ட்டாக தூர தூக்கி போடாமல் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது போல் மக்கு, பக்கெட்டு எல்லாம் கொஞ்சம் நம்ம எவ்வளோ தான் லிக்யூட் ஊற்றி கழுவுனாலும் சரி வெள்ளை வெள்ளையாகவே தான் இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு புளிச்ச தயிர் அப்படியே மீந்து போச்சு. ஊருக்கு போயிட்டு இருந்தேன், அதனால் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். அது நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் இது போல் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே இந்த மக்கு அப்படியே வச்சுட்டு இருந்தேன். அது ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாகவே ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ புளிச்ச தயிரை ஒரு 2-3 முறை நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு 2-3 முறை தேய்ச்சி எடுத்தோம்னா நல்லா அந்த வெள்ளை வெள்ளையெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாகவே ஆகிடுது. இது பாருங்கள், காஞ்சிட்ட பிறகு தான் காமிக்கிறேன் நான். இது போல் ஃபஸ்ட்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, இப்போ நல்லாவே க்ளீன் ஆகிட்டுருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம அரிசி காய வைப்போம். பச்சை அரிசி மாவு இடியாப்பத்துக்கு, முறுக்கு செய்கிறதுக்கு, அதிரசம் செய்கிறதுக்கெல்லாம் அப்படியே ஒரேடியாக ஒரு 5 கிலோ அது போல் நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக அரைப்போம். அதுக்கு மாடி மேலே காய வைக்க போகும்போது புறா எல்லாம் ஃபுல்லாகவே இழுத்து போட்டுரும் அரிசியெல்லாம். நான் ஃபஸ்ட்டு கோதுமை அது போல் தான் தெரியாமல் காய வச்சுட்டு பார்த்தோம்னா ஃபுல் கோதுமையும் எல்லாமே புறா தான் சாப்பிட்டு இருந்துச்சு. இப்போ எந்த ஒரு பொருளை காய வச்சாலும் இது போல் மெல்லிசான ஷாலை எடுத்து அது மேலே வச்சுட்டு நம்ம கல் யூஸ் பண்ணோம்னா சின்ன சின்ன மண்ணெல்லாம் அதில் விழுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் இது போல் துணிக்கு போடுற கிளிப்பை சைடில் ஃபுல்லாகவே போட்டு விட்டுட்டோம்னா புறா
அந்த அரிசியை வந்து எடுக்கவே எடுக்காது. வேணும்னா நம்ம கொஞ்சமாக அரிசி வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு சைடில் வந்து வச்சு விட்டுடலாம். புறாவுக்கு வந்து பசிக்கும் போது சாப்பிட்டுக்கும். தேங்க்யூ.